ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷனில் நாங்கள் பார்க்க போகிறது ஆல்ரெடி இந்த பிளேலிஸ்ட் வந்து சிஎஸ்எஸ் ஃபார் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்ற அந்த டாப்பிக்காக டெடிகேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த பிளேலிஸ்ட்டை பொறுத்த மட்டும் நாங்கள் இன்ட்ரடக்ஷன் செஷனில் இருந்து சிஎஸ்எஸ் இன்லைன் மெத்தட், சிஎஸ்எஸ் இன்டர்னல் மெத்தட் கவர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து பாஸ் பேப்பர்ஸில் இருக்க போகிற கேள்விகள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த பேஸ்மெண்ட்ல பார்க்கல இந்த வீடியோ செஷன்ல ஃபுல்லாகவே நாங்கள் பாஸ் பேப்பர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போகிறோம். மெயினான விஷயம் 2018, 19, 20 அப் டு 20 மட்டும் இருக்க போகிற பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் மெயினாக நான் என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னால் ப்ரீவியஸ் வீடியோ செஷன்ல நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செஷன்ல நாங்கள் பார்க்க போகிறது 2021 இருக்க போகிற பார்ட். 2021 இருக்க போகிற 46 கொஸ்டின் நாங்கள் செக் பண்ணிட்டு வருவோம். இதுல சிஎஸ்எஸ் குரூப் செலக்டரை படி பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் கவனிச்சிருந்தோம். குரூப் செலக்டர் என்ன, அதை எப்படி அப்ளை பண்றேன்னு பார்த்துருக்கலாம். ஸோ இதுல ஒரு கேள்வி கேட்டிருக்கணும், சிஎஸ்எஸ் குரூப் செலக்டருக்கு சரியான எக்ஸாம்பிள் என்னன்ற மாதிரி கேட்டிருக்கணும். இதுல எங்களுக்கு 5 ஆன்சர்ஸ் ஆப்ஷனாகவும் தந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆன்சர் நாங்கள் கம்பேர் பண்ணுவோமா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல வந்து இவ ஒரே ஒரு எலிமெண்ட்டை மட்டும்தான் பாவிச்சிருக்கணும். ஸோ ஒரே ஒரு எலிமெண்ட்டை பாவிச்சோம்னு சொன்னால் இதை நாங்கள் எப்படி சொல்றது, எலிமெண்ட் செலக்டர். ஸோ இது குரூப் செலக்டர் இல்லை. ரெண்டாவது ஆன்சர் பார்த்தோம்னு சொன்னால் கம பாவிச்சிருக்கணும். H1 H2 போட்டு இப்படி ஒரு அடையாளம் வந்திருக்கு. ஓகே, இந்த கோடிங் ஓகே மாதிரி தான் இருக்கு. பட் இந்த இடத்துல பாத்தீங்கள் என்றால் ஒரு கம போட்டிருக்கணும். உங்களுக்கு விசிபிலிட்டிக்காக நான் ரெட் கலருக்கு மாத்துறேன், ஒரு ரவுண்ட் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு கம வந்திருக்கு. உண்மையில இது ரெண்டையும் செப்பரேட் பண்றதுக்கு கம பாவிக்க கூடாது, செமிகோலன் தான் பாவிக்க வேணும். அடுத்த மூன்றாவது ஆன்சர் பாத்தீங்கன்னா H1.H2 போட்டிருக்கேன். ரெண்டு பேரை செப்பரேட் பண்றதுக்கு கம தான் பாவிக்க வேண்டியிருக்கிறபடியால இந்த ஆன்சர் கூட. அடுத்தது H1.H2 கோலோன் போட்டிருக்கேன். இதுவுமே ராங். பட் ஃபிஃப்த் ஆன்சர் பெர்ஃபெக்டான ஒரு ஆன்சரா இருக்கும். H1, H2 போட்டு டெக்ஸ்ட் அலைன் போட்டு லெஃப்ட் ஹேண்ட் வந்திருக்கு, செமிகோலன் போட்டு வந்திருக்கு. ஸோ ஃபிஃப்த் ஆன்சர் இதுக்கு சரியான ஒரு ஆன்சரா இருக்கு. ஸோ இதே மாதிரி சிஎஸ்எஸ் கொஸ்டின் வந்து பார்ட் 2லயும் எங்கள்கிட்ட ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். இல்ல பி பார்ட் எங்களுக்கு இதுல கேட்டிருக்கீங்கன்னா இதுல தந்த கண்டிஷன்ஸ், தந்த கிரிட்டீரியா கேட்ட மாதிரி இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் உண்டு. ஸ்ட்ரக்சர்ல நாங்கள் சிஎஸ்எஸ் கோடிங் எழுத வேண்டியிருக்கு. ஸோ டேபிள் ஃபார்மேட்ல எங்களுக்கு தந்திருக்கணும் என்னென்ன விஷயத்த நீங்கள் கண்டிஷனா எடுக்க வேணும்ன்றதுக்காக பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கீழே தரப்பட்ட வினாக்களுக்கு விடுவதற்கு சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸை வந்து யூஸ் பண்ணிடும். அவ்வளோதான் இதில் கேட்டிருக்கிற கேள்வி. பட் இதில் நீங்கள் ஃபுல்லாக கோடிங் எழுதணும் மட்டும் இல்லை, அந்த பர்டிகுலர் சிஎஸ்எஸ் பார்ட் மட்டும் கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கான ஃபுல் மார்க்ஸ் இவை ப்ரொவைட் பண்ணுவிடும். ஸோ ஃபைன் ஆன்சர்ஸ் நாங்கள் செக் பண்ணி கொண்டு வருவோம். ஃபர்ஸ்ட், மேற்குறித்த பாணிகளை வலைத்தளத்துள்ள பல வலைப்பக்கங்களில் பயன்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த டேர்ம் ஏன் தந்திருக்கணும், அதாவது இந்த வெப்சைட்டை இவ வந்து இந்த கோடிங்கை வந்து நிறைய வெப்சைட்ல வந்து யூஸ் பண்ண வேண்டி இருக்குமா. நாங்கள் ப்ரீவியஸ் செஷன்ல இருந்தும் பார்த்துருந்தோம், எப்பவுமே எங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்படின்றதுதான் வினைத்திறன் கூடினது. இன்டர்னல் இன்லைனை விட இன்டர்னல் நல்லது, இன்டர்னலை விட எக்ஸ்டர்னல் நல்லது. ஸோ எக்ஸ்டர்னல் தான் பாவிக்கணும் வேண்டதுக்காகத்தான் இந்த டேர்ம் தந்திருக்கு. அதுக்கு பிறகு இத்தேவை பூர்த்தி செய்வதற்காக அட்டவணை ஒன்றில் தரப்பட்டுள்ள பாணிகளை வரையறுப்பதற்கு ஒரு தகுந்த விழுதொடர் பாணித்தாள், அதாவது சிஎஸ்எஸ் கோடிங் எழுதட்டான். இதுக்கு சிஎஸ் எழுதுறா சிம்பிள் டேபிள் செலக்டர் வந்திருக்கேன். டேபிள் ஆர்ட் எனும் வகுப்பு பெயர். இப்ப நீங்க டாட் ஆர்ட் என்று சொல்லி எழுதணும், இல்லாட்டி மார்க்ஸ் வராது. என்ன ரீசன் சொன்னால் டாட்ன்றது வந்து கிளாஸை வகை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு பெயர். பட் கேபிட்டல் ஸ்மால் முக்கியமா இல்லாத முக்கியமா பார்க்கணும். ஏஆர்டி வந்து ஸ்மால்ல இருக்கும். ஃபாண்ட் சைஸ் வந்து 14 பிக்சல். ஸோ இதில் நீங்க என்ன செய்யலாம்டா, ஃபாண்ட் ஒரு டேஷ் போட்டு சைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ண வேண்டி வரும். ஒரு டபுள் டாட் அப்படின்னு மார்க் பண்ணிட்டு 14 பிக்சல் மென்ஷன் பண்ணீங்கன்னா விஷயம் முடிச்சு. அதுக்கு பிறகு நீங்க ஒரு செமிகோலன் போட்டுட்டு மேலே இருக்கு சென்டர்ட் அலைன்மெண்ட் தந்திருக்கிறோம். ஸோ டெக்ஸ்ட் அலைன், டெக்ஸ்ட்
ஒரு டேஷ் போட்டு ALIGN டெக்ஸ்ட் அலைன் டபுள் டாட் சென்டர்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கொள்வோம். ஸோ CENTER சென்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே ஓகே. இதோட நீங்க என்ன செஞ்சிருவான்னு சொன்னால் இந்த செமிகோலனை போட்டு முடிச்சிருவாங்க. பட் இந்த இடத்துல இவ வந்து CSS யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறோம். அடுத்தது ஹெட்டிங் 1க்கும் தந்திருக்கிறேன். ஸோ ஹெட்டிங் 1 என்றபடியால நான் என்ன செய்யறேன், இதை ஒரு ஃபுல் ஸ்க்ரீன்ல எப்படி எடுத்து வச்சுட்டு ஹெட்டிங் 1 அப்படி என்று போட்டுக்கொள்ளணும். H1 இதுக்கு நீங்கள் கேபிட்டல் ஸ்மால் எதுவுமே யூஸ் பண்ணலாம். ஹெட்டிங் 1 நிறம் டெக்ஸ்ட் கலர் அண்ட் எல்லாம் எழுதி பிளவுறது இல்லை. இதுக்கு கலர் மட்டும்தான் வரும். COLOR கலர். ஸோ கலர் வந்து ஜெலோ YELLOW ஜெலோ ஒன்று சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணீங்கன்னா ஓகே. இது வந்து ஒரு எலிமெண்ட் செலக்டர், ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ஹெட்டிங் 1 H1 மேலே இருக்க ஆர்ட்ன்றது வந்து கிளாஸ் அங்கே ஹோல்ட் பண்றீங்களோ அங்கே எல்லாம் வேலை செய்யும். இதுதான் இந்த கேள்விக்கான சரியான ஆன்சரா நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அடுத்தது மேலே B1 வரையறுக்கப்பட்ட பாணித்தாளை ஒரு வலைப்பக்கத்திற்குள் செருகுவதற்கு HTML குறிமுறையின் வரிகளை எழுதட்டும். ஸோ உண்மையில நாங்கள் HTML கோடிங் எழுத போறோம். ஒரு எக்ஸ்டர்னல் CSS நாங்கள் இதுக்கு இணைக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கல. நாங்கள் மெயினா என்ன செய்வோம்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் லிங்க் என்ற ஒரு டேக்கை வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த லிங்க் என்ற டேக் யூஸ் பண்ணா தான் HTML-க்குள்ள நாங்கள் ஒரு CSS வந்து இணைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது எப்படி நாங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்றத ப்ராக்டிக்கல் வைஸா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஆன்சருக்கு வருவோம் வரேன். ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஒரு HTML கோடிங் ஒன்று ரன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஹெட்ன்ற பார்ட்ல வாரம். ஹெட்ன்ற பார்ட்ல நாங்கள் ஒரு CSS ஃபைலை ஜாயின் பண்ண போறோம்னு சொன்னால் இதுல நாங்க லிங்க் அப்படி என்ற ஒரு டேக்கை வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ லிங்க் என்ற இந்த டேக்கை நான் இதுல ஜாயின் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு இதுல நாங்க ரிலேஷன்ஷிப் என்ற ஒரு அட்ரிபியூட் வந்து ஆட் பண்ணோம். RELன்றது ரிலேஷன்ஷிப் என்ற ஒரு அட்ரிபியூட் நாங்க ஆட் பண்றோம். ரிலேஷன்ஷிப் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு போட்டுக்கொள்வோம். டைப் வந்து டெக்ஸ்டோ CSS அப்படின்னு போடுறது வழமை. HREFக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை ஆட் பண்ணி விட்டோம்டா ஓகே. எந்த CSS ஃபைலை ஆட் பண்ண போறோமோ அதை ஆட் பண்ணி விட்டோம்டா ஓகே. உண்மையில இதுதான் அதிന്റെ சரியான கோடிங்கா இருக்கும். ஆல்ரெடி நாங்க ஒரு எக்ஸ்டர்னல் CSS எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஐடியாவோட வரணும்னா இந்த கேள்வி பார்க்க எங்களுக்கு ஓகேயா இருக்கும். உண்மையில அந்த கேள்வியின் விடை எங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றத செக் பண்ணிட்டு வருவோம். இதை நான் ஃபுல்லாக இந்த பார்ட் ஃபுல்லாக மினிமைஸ் பண்ணிக்கொள்றேன். எங்களுக்கு இந்த கேள்வியிலேயே தந்திருக்கிறோம். ஸோ எக்ஸ்ட்ராவான பார்ட் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிட்டேன். மேலே B1 வரையறுக்கப்பட்ட பாணித்தாளை ஒரு வலைப்பக்கத்திற்குள் செருகுவதற்கு HTML குறிமுறை வரிகளை எழுத சொல்லியிருக்கிறோம். இந்த CSS இந்த நேம் வந்து நீட் எனும் பெயரில் சேமிக்கப்பட்டுள்ளது என கருதட்டேன். ஸோ நாங்கள் இதுக்கு இப்படியே நாங்கள் இந்த கோடிங் எழுதி விட்ட வேண்டாம் ஓகே. ஹெட் என்ற பார்ட் தொடங்கி இருக்க வேணும், முடிச்சிருக்க வேணும். அதே நேரம் லிங்க் என்ற டேக் தொடங்கி ரிலேஷன்ஷிப் சமன் ஸ்டைல் ஷீட் டபுள் கோட்டேஷன்ல ஸ்டைல் ஷீட்னு போடுவீங்க. டைப் வந்து டெக்ஸ்டோ CSS டபுள் கோட்டேஷன்ல போடுவீங்க. HREF இருக்குதானே, இந்த HREFன்றதுக்குள்ள நீங்க என்ன செய்வீங்கன்னா நீட் என்ற அவரே தந்துக்கிறேன். NEAT நீட் என்ற பேர்லாம் இருக்காம். கட்டாயம் CSS ஆட் பண்ணும். neat.css இப்படி ஒரு ஆன்சர் நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்களா இருந்தால் இது ஒரு பெர்ஃபெக்டான ஆன்சரா இருக்கும். ஹெட்டுக்குள்ள லிங்க் போட்டு ரிலேஷன்ஷிப் ஸ்டைல் ஷீட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்டோ CSS ஹைப்பர் ரெஃபரன்ஸ் வந்து neat.cs வந்து இப்படி ஆன்சர் இருந்தா இந்த கேள்விக்கான ஃபுல் மார்க்ஸ் அதாவது இந்த 1 மார்க்ஸுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுல பார்த்துருந்தா 2021 எக்ஸாம் பேப்பர்ல வந்திருந்த இந்த கேள்வியை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல 2022 ஸ்ட்ரக்சர்ல வந்த முதலாவது கேள்வி இந்த பி பார்ட் கொஸ்டின் வந்து நாங்க ட்ரை பண்ணி பார்க்க போறோம். எங்களுக்கு வந்து இதுல இன்லைன் CSS வந்து தந்திருக்கிறோம். இன்லைன் CSSன்றது அந்த டெக்ஸோட சேர்த்து அவர் CSS தந்திருக்கிறோம். நாங்க என்ன செய்யணும்னா இந்த டெக்ஸோட சேர்த்து இருக்க போற இந்த CSS நாங்கள் குரூப் செலக்டரை யூஸ் பண்ணி எழுத வேண்டி இருக்கு. குரூப் செலக்டருக்குன்னு சொன்னா நீங்க தனியாக இதை ஒரு இன்டர்னல் CSS கன்சிடர் பண்ணா கூட ஓகே. குரூப் செலக்டரை யூஸ் பண்ணி இதே கோடிங்கை நீங்க ரீப்ளேஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ ഇതിന്റെ ஆன்சர் எப்படி வரும்னு பார்ப்போம்னு சொன்னால் முதலாவது குரூப் செலக்டருக்கு கொமனான ஆக்களை நாங்கள் கண்டுபிடிக்கணும்.
ஸோ இதில் இருக்க போறது வந்து குரூப் செலக்டர் என்ற கன்செப்டை யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஆன்சர் வந்து செக் பண்ணிட்டு வருவாங்க. குரூப் செலக்டர்னு சொல்லிக்கல இங்க நீங்கள் H1 H2 என்ற ரெண்டு டேக் மட்டும்தான் நாங்க இதுல யூஸ் பண்ணி இருக்கிறோம். ஒன்று H1 அடுத்து H2 என்ற ரெண்டு ஐடியா மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த H1ல வந்து கலர் ப்ளூவா இருக்க வேணும், டெக்ஸ்ட் அலைன் சென்டரா இருக்க வேணும். H2ன்ற கலர் வந்து ப்ளூவா இருக்கும். ஸோ H1க்கும் H2க்கும் கொமனானது வந்து ப்ளூ என்றபடியால நீங்க இப்படி எழுதலாம் H1, H2 ஒரு கேர்லி பிரேக்கெட் தொடங்கிட்டு கலர் அப்படி என்று போட்டுட்டு ப்ளூ BLGY ப்ளூ என்று மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து குரூப் செலக்டரை நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னால் H1 மட்டும் H1க்கு மட்டும் ஒரு அட்ரிபியூட் ஒன்று இருக்கு என்னன்னு சொன்னால் இந்த ஸ்டைல் அப்படின்றதுல வந்து H1ன்றதுல கலர் ப்ளூவோட சேர்ந்து டெக்ஸ்ட் அலைனும் வருது. ஸோ டெக்ஸ்ட் ஒரு டேஷ் போட்டு ELIGN டெக்ஸ்ட் அலைன் அப்படின்றது சென்டர் தந்திருக்கிறது. டெக்ஸ்ட் அலைன்ன்றது சென்டர் தந்திருக்கிறபடியால இப்படி நாங்கள் மென்ஷன் பண்ணலாம். இந்த கேள்விக்கு நீங்கள் இப்படி ஆன்சர் எழுதினாலே ஓகே. ஸோ நாங்கள் குரூப் செலக்டரை யூஸ் பண்ணி இப்படி ஆன்சர் எடுத்துருக்கிறோம்ன்றதை மென்ஷன் பண்ண மாட்டாலும் ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ இந்த வீடியோஸ்ல நாங்கள் பார்த்துருந்தோம் எப்படி நாங்கள் குரூப் செலக்டரை யூஸ் பண்ணி இன்டர்னல் சிஎஸ்எஸ் எழுதுறது, அதோட ப்ரீவியஸ் கேள்விகள் சிலதுகள் பார்த்துருந்தோம், பாஸ் பேப்பர்ல வந்தது. அடுத்த வீடியோ செஷன்ல நாங்கள் எப்படி எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்ளை பண்றேன்னு பார்ப்போம். அதே நேரம் அதோட சேர்ந்த பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கொள்ளுங்க. അതിന്റെ கிளாரிட்டியோ கிளாரிஃபிகேஷன்ஸ் வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கிறோம் அடுத்தடுத்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல நாங்கள் புது கான்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.